பணம் கதைக்கு உங்கள வரவேற்கிறேன். இங்க நாம சிக்கலான நிதி உலகத்தை ரொம்ப சிம்பிளா உடைச்சு பேசுவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலகத்துல இருக்கிற பணக்காரங்க பயன்படுத்துற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ரகசியம். அவங்க எப்படி தங்களோட சொத்துக்களை யாருமே தொட முடியாத அளவுக்கு ஒரு இரும்பு கோட்டைய கட்டி பாதுகாக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்க தயாராருங்க? சரி வாங்க, ஒரு சின்ன ஆனா ரொம்ப அதிர்ச்சியான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நாளைக்கே உங்க மேல யாராவது ஒரு வழக்கு போட்டா அவங்க உங்ககிட்ட இருந்து எதை எடுத்துக்க முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீடு, உங்க காரு, உங்க ஷேர்ஸ் எல்லாமே உங்க பேர்ல நேரடியா இருந்தா பதில் ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி இருக்கும். என்ன தெரியுமா? அவங்கனால எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். ஆனா உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு வித்தியாசமான தத்துவத்தை ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னா, எதையுமே சொந்தமாக்காதீங்க, ஆனா எல்லாத்தையும் உங்க கட்டுப்பாட்டுல வைங்க. இதுதான் அவங்களோட சீக்ரெட். இன்னைக்கு நாம இந்த ஒரு உத்தியத்தான் ஆழமா அலசி ஆராய போறோம். இது எப்படி வேலை செய்துன்னு வாங்க பார்க்கலாம். இந்த விஷயத்த இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நாம 2 பேரோட கதைய ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒருத்தர் டைரக்டிவ், இன்னொருத்தர் ஷெல்சாம். இந்த நேரடி உரிமையில என்னதான் சிக்கல் இருக்குன்னு இவங்களோட கதை மூலமா நம்ம ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம டைரக்டிவ். இவர் நம்மள பல பேர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை தன்னோட சொந்த பேர்ல ரொம்ப பெருமையா வாங்கியிருக்காரு. அவரோட எல்லா சொத்துக்களும் அவரோட அடையாளத்தோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஷெல் சாம பாருங்க. அவர் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான மாளிகையில வாழ்றாரு. ஆனா அது அவரோட கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு கம்பெனிக்கு சொந்தமானது. எந்த ஒரு சொத்து பத்திரத்திலயும் அவரோட பேர் எங்கேயுமே இல்ல. திடீர்னு ஒரு நாள் 2 பேருமே ஒரு மோசமான கார் விபத்துல சிக்கிடுறாங்க. இப்போ அவங்க மேல ஒரு பெரிய வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த ஒரு எதிர்பாராத நிகழ்வு அவங்க 2 பேரோட நிதி கட்டமைப்பையும் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்குது. இப்போ யாருடைய கோட்டை வலிமையானதுன்னு பார்க்கலாமா? இதோட முடிவு என்னாச்சு தெரியுமா? டேவ் விஷயத்துல நீதிமன்றம் அவரோட பேர்ல வீடு இருக்கிறத பாக்குறாங்க. டக்குன்னு அதை எடுத்துக்கிறாங்க. டேவ் கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்ல. அவரோட பல வருஷம் உழைப்பு மொத்தமா வீணாயிடுச்சு. ஆனா சாம் விஷயத்துல வக்கீல்கள் அவரோட பேரை சோதிக்கும் போது அவர் பேர்ல 0, அதாவது 0 சொத்துக்கள் தான் இருக்குன்னு காட்டுது. அந்த மாளிகையை யாராலையும் தொடக்கூட முடியல. சாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்காரு. இதுதாங்க சொந்தமாக்குறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேரடியா ஒரு சொத்தை சொந்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்க முதுகுல இருக்கிற ஒரு டார்கெட் மாதிரி. யார் வேணாலும் அதை குறி வைக்கலாம். ஆனா கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களை சுத்தி இருக்கிற ஒரு கேடயம். அது உங்களையும் உங்க குடும்பத்தையும் எல்லாத்துல இருந்தும் பாதுகாக்கும். இப்ப ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க சொத்துக்களை சொந்தமா வச்சிருக்கிற விதம் ஒருவேளை உங்களை ரொம்ப பலவீனமாக்குதா? டேவுக்கு நடந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காம இந்த விளக்கத்திற்கு ஒரு லைக் கொடுங்க. சரி, இதுக்கெல்லாம் தீர்வென்ன? சாம் பயன்படுத்தின அந்த கேடயத்தோட பேர் என்ன? அதுதான் ஹோல்டிங் கம்பெனி. இந்த கம்பெனி எந்த வியாபாரமும் பண்ணாது. இதோட ஒரே வேலை உங்க சொத்துக்களை அது பேர்ல வச்சுக்கிறது மட்டும்தான். இதன் மூலமா உங்களுக்கும் உங்க பிரச்சனைகளுக்கும் நடுவுல ஒரு பாதுகாப்பு ஃபயர்வால் உருவாகுது. இந்த கட்டமைப்பை உருவாக்குறது ரொம்பவே சிம்பிள். முதல்ல ஸ்டெப் 1, நீங்க ஒரு ஹோல்டிங் கம்பெனியை உருவாக்குறீங்க. நீங்க தான் அதோட உரிமையாளர். அடுத்து ஸ்டெப் 2, அந்த ஹோல்டிங் கம்பெனி பல சின்ன சின்ன துணை நிறுவனங்களை, அதாவது சப்சிடியரி கம்பெனிகளை உருவாக்குது. கடைசியா ஸ்டெப் 3, ஒவ்வொரு சப்சிடியரியும் ஒரு குறிப்பிட்ட சொத்தை மட்டும் வச்சுக்கும். அதாவது உங்க வீடு ஒரு கம்பெனி பேர்ல, உங்க தொழில் இன்னொரு கம்பெனி பேர்ல, உங்க பங்குகள் 3வது கம்பெனி பேர்லன்னு தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். இதனால ஒரு சொத்துல பிரச்சனை வந்தா கூட மத்த சொத்துக்கள் எல்லாமே முழுமையா பாதுகாப்பா இருக்கும். சிம்பிள் இல்லையா? இதை இன்னும் அழகா சொல்லணும்னா, ஒரு ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்க சொத்துக்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தனியார் எல்லை கோடு மாதிரி. அது உங்களையும் உங்க இடர்பாடுகளையும் சட்டப்பூர்வமா பிரிச்சு வச்சிடுது. உங்களுக்கும் உங்க சொத்துக்களுக்கும் நடுவுல ஒரு சட்டப்பூர்வமான திரை உருவாகுது. இத கார்ப்பரேட் திரைன்னு கூட சொல்லுவாங்க. உலகின் 1% பணக்காரர்கள் ஏன் இந்த முறையை பயன்படுத்துறாங்க தெரியுமா? ஏன்னா இது பல நன்மைகளை தருது. முதலாவது, பொறுப்புகளை தனிமைப்படுத்தலாம். ஒரு சொத்து மேல வழக்கு வந்தா அது மத்த சொத்துக்களை பாதிக்கவே பாதிக்காது. 2வது, ஃபயர்வால் மாதிரி தான். ஒரு கப்பல்ல ஒரு அறைக்குள்ள தண்ணி வந்தா மொத்த கப்பலும் மூழ்காது இல்லையா? அதே கான்செப்ட் தான். 3வது, ரகசியத்தன்மை. உங்க பேர் எந்த பொது பதிவுகள்லயும் வராது. கடைசியா, மிக முக்கியமா, நீங்க இனிமே உரிமையாளர் இல்ல, நீங்க கட்டுப்பாட்டாளர். பாருங்க, இது வெறும் தியரி மட்டும் கிடையாது.
எலான் மஸ்க், மார்க் ஜுக்கர்பர்க் போன்ற நவீன கால பில்லியனர்கள் நிரூபித்த ஒரு உண்மையான உத்தி இது. அவங்களோட வெற்றி இந்த முறையோட சக்தியையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இது அவங்களுடைய நிதி சாம்ராஜ்யத்தோட அடித்தளமாவே இருக்கு. அதனால இனியும் நீங்க ஒரு இலக்கா இருக்காதீங்க, ஒரு நிதி வடிவமைப்பாளரா மாற தொடங்குங்க. உங்க நிதி எதிர்காலத்தை ஒரு செயலற்ற உரிமையாளரா இல்லாம ஒரு செயல் வீரரா இருந்து நீங்களே கட்டமைங்க. இது போல இன்னும் பல நிதி ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, உங்க சொத்துக்களை எப்படி கேடயம் போட்டு பாதுகாக்கிறதுன்னு இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆனா அந்த சொத்துக்கள் உருவாக்குற லாபத்தை வரிகள்ல இருந்து எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு வேற உத்திகள் இருக்கா? இந்த கேள்விக்கான பதில நம்ம அடுத்த விளக்கத்துல பார்க்க போறோம். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கோங்க, பாதுகாப்பா இருங்க.